இப்பவே குரல் கொடுத்துட்டாங்க. பிறகு விடுதலை சிறுத்தை அப்படியே பட்டும் படாதையும் அவர்களும் ஆட்சியில பங்கு இருந்தா பரவாயில்ல அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்ப ஒரு புதுசா ஒரு கட்சி போய் சேர்ந்து இருக்குது. என்ன கட்சின்னு தெரியுமில்ல? அந்த அம்மா ஒரு மாசத்துக்கு முந்திய அவருடைய மாநாடு நடத்தினாங்க. அதுல துணை முதலமைச்சர் வேணும் கேக்குது. இது துணை முதலமைச்சர். ஆக இப்படி இருக்கிற கட்சியெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. ஆனா நம்முடைய கட்சி, நம்முடைய அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய கூட்டணி அப்படி அல்ல. ஒரே நிலைப்பாடு, அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும். மக்களோட திமுக இந்த தேர்தலோடு அவர்களுக்கு ஒரு நிரந்தர விடுதலை கொடுக்க வேண்டும். அதுதான் நம்ம கூட்டணியுடைய நிலைமை. நம்ம கூட்டணிக்கு அவருடைய கூட்டணிக்கு இதுதான் வித்தியாசம். நாம லேட்டா கூட்டணி அமைச்சாலும் லேட்டஸ்டா கூட்டணி அமைச்ச கட்சி அண்ணா திமுக கட்சி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நம்ம மூதாட்டி அம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. அப்படி ஒரு கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? நல்லா சத்தமா சொல்லுங்கம்மா. நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற திமுகவுக்கு இதுதான் கடைசி தேர்தலாக இருக்க வேண்டும்.